பலவீனத்தை வலுப்படுத்தும் சிலுவை பாதை. முன்னுரை. சிலுவையின் வழியில் நடப்பது பலவீனமானவர்களை பலப்படுத்தும் பயணமாகும். நம் பாவங்களுக்கு மரித்து நீதிக்காக வாழ்வதற்காக சிலுவையில் அவருடைய அன்பினால் இயேசு தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். மனிதர்களாகிய நாம் நம் வாழ்வில் பல பலவீனங்களை கொண்டிருக்கிறோம். விரைவில் நாம் பலவீனமாகிவிடுகிறோம். நம்மை பலவீனப்படுத்தும் பல சூழ்நிலைகள் வரும். ஆனால் நம்மை பலப்படுத்துவதற்காக நம்முடைய பாவங்களையும் பலவீனத்தையும் சுமந்த இறைவன் இயேசுவால் நாம் ஊக்குவிக்கப்படுகிறோம். நம்மையே பலப்படுத்த மற்றும் நம்முடைய பலவீனத்தை கண்டறிய நமது இறைவனுடன் இந்த சிலுவை பாதையில் பக்தியுடன் பயணிப்போம். தீர்ப்பிடாது என்று சொன்னீரே, திருந்தாத மனம் கொண்டேனே. தீர்ப்பிடாது என்று சொன்னீரே, திருந்தாத மனம் கொண்டேனே. இயேசுவே, உன் திருசிலுவை சந்நிதியில் சிலுவை சந்நிதியில் சிலுவை வாழ்வு, சிலுவை மீட்பு, சிலுவை எனக்கு விடுதலை. இயேசுவின் சிலுவை எனக்கு விடுதலை. முதல் நிலை. இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. மற்றவர்களுக்கு முன்பாக தம்மை நியாயப்படுத்துவதில் உள்ள பலவீனத்தை ஒருவருக்கு நினைவூட்டும் வகையில் இயேசு பொய்யாக தீர்ப்பளிக்கிறார். சிந்தனை. மற்றவர்களுக்கு முன்பாக தம்மை நியாயப்படுத்துவதில் உள்ள பலவீனத்தை ஒருவருக்கு நினைவூட்டும் வகையில் இயேசு பொய்யாக தீர்ப்பளிக்கப்படுகிறார். இதைதான் முதல் நிலையில் சித்தரிக்கப்படுகிறது. நாம் மற்றவர்களை தவறாக மதிப்பிடுகிறோம். ஏனென்றால் மற்றவர் முன்னேறும் வளர்ச்சியைக் கண்டு பயப்படுகின்றோம். நாம் மற்றவர்களை தீர்ப்புக்கு உள்ளாக்குகின்றோம். ஏனென்றால் பிறர் நம்மை குற்றம் சாட்டக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கைக்காக இதை செய்கிறோம். அதனால் அந்த சூழ்நிலைகளை தவிர்க்க பிறர் மீது பழிகளை சுமத்தி பலவீனமாக்கி விடுகின்றோம். நமது பலவீனம் என்னை யாரும் பழி சொல்லிவிடக்கூடாது என்று நாம் பிறரை குற்றவாளியாக்குகின்றோம். இது நமது பலவீனம். இறைவன் இதை போக்க தம் சிலுவையில் நம்மை தாங்குகிறார். ஜெபம். அன்பு ஆண்டவரே, இந்த பலவீனமான தீர்ப்பின் சூழ்நிலையில் உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் வலிமையை பெற மற்றவர்களை நியாய தீர்க்கும் இந்த பலவீனத்தில் எனக்கு உதவும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவாராக. ஆமேன். சுற்றமுடன் வாழ சொன்னீரே, சுமையென
விட்டேனே, சுற்றமுடன் வாழ சொன்னீரே, சுமையென ஒதுக்கி விட்டேனே. இயேசுவே, உன் திருசிலுவை சந்நிதியில் சிலுவை சந்நிதியில் சிலுவை வாழ்வு, சிலுவை மீட்பு, சிலுவை எனக்கு விடுதலை. இயேசுவின் சிலுவை எனக்கு விடுதலை. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமந்து செல்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: நம்முடைய பாரங்களை சுமக்க, நமது பாவங்களை சுமக்க இயேசு தனது பயணத்தை தொடங்கினார். நம் வாழ்நாளில் நாம் பல வழிகளை, உதாரணமாக தவறான புரிதல்கள், தவறான எண்ணங்கள் மற்றும் பொய் வதந்தி என்று பல சுமைகளை மற்றவர்களுக்கு சுமையாக தருகிறோம். மற்றவர்களை நம் சுமையை சுமக்க வைக்கிறோம். நாம் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க விரும்புகிறோம். ஆனால் அதை மற்றவர்களின் வலியினில் வைத்து பார்க்கிறோம். இந்த பலவீனத்தை தமது சிலுவையை சுமந்து இறைமகன் பலப்படுத்துகிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என்னை பெருமைப்படுத்துவதற்காக எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் செயல்களால் மற்றவர்களை சிலுவை சுமக்க வைத்த இந்த பாவத்திலிருந்து மன்னிக்க எனக்கு உதவும். என்னுடைய கடினமான சூழ்நிலைகளில் உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் நான் பலம் பெற எனக்கு உதவும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். நீதியில் வாழ்ந்திட அழைத்தேன், பாதியில் ஓடி மறைந்தேன். நீதியில் வாழ்ந்திட அழைத்தேன், பாதியில் ஓடி மறைந்தேன். இயேசுவே, உன் திருசிலுவை சந்நிதியில் சிலுவை சந்நிதியில் சிலுவை வாழ்வு, சிலுவை மீட்பு, சிலுவை எனக்கு விடுதலை. இயேசுவின் சிலுவை எனக்கு விடுதலை. மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: வானத்திலிருந்து இறங்கிய உயிருள்ள உணவு நம்மை எழுப்ப முதன்முறையாக விழுந்தது. ஆனால் நாம் நமது சமூகத்திலும் நம் வாழ்விலும் மற்றவர்களை பிரச்சனைகள் மற்றும் அழிவு செயல்களின் வலையில் விழச் செய்கிறோம். நாம் மற்றவர்களை நம் கட்டுப்பாட்டிற்குள் விழச் செய்கிறோம். அது மற்றவர்களை நம் வார்த்தைகளாலும் செயல்களாலும் கட்டுப்படுத்துகிறது. அதனால் மற்றவர்கள் அடிக்கடி விழும் நிலையை நாம் காண்கிறோம். இந்த பலவீனத்தையே இயேசு தாம் விழுந்து நம் அனைவரையும் பலப்படுத்துகிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே,
மற்றவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் பலவீனத்தில் விழும் இந்த பலவீனத்தில் எனக்கு உதவும். என் வீழ்ச்சியின் சூழ்நிலையில் உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் வலிமையை பெற எனக்கு உதவும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். தாய்மையை போற்ற வேண்டினேன், தவிக்க விட்டு சந்திக்க மறந்தேன். தாய்மையை போற்ற வேண்டினேன், தவிக்க விட்டு சந்திக்க மறந்தேன். இயேசுவே, உன் திரு சிலுவை சந்நிதியில் இயேசுவே, உன் திரு சிலுவை சந்நிதியில் சிலுவை வாழ்வு, சிலுவை மீட்பு, சிலுவை எனக்கு விடுதலை. இயேசுவின் சிலுவை எனக்கு விடுதலை. நான்காம் நிலை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திரு சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. பயணத்தில் பாடுபடும் போது இயேசுவுக்கு ஒரு சிறப்பு வருகை உண்டு. அவரை பலத்துடன் அனுப்ப அவரது தாய் வருகை. இன்று நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் பணம், முறை மற்றும் பொருட்களை எதிர்பார்க்கும் நபர்களாக ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்கின்றோம். இல்லையெனில் நம் உறவை முறித்துக் கொள்கின்றோம், அல்லது பிரச்சனை வரும்போது காணாமல் போய்விடுகிறோம். குடும்ப உறவுகளில் அன்பை தேடுவோம், பொருள்களை அல்ல. இந்த பலவீனத்தை இயேசு தம் தாயின் சந்திப்பின் மூலமாக பயன்படுத்துகிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, எனது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் பிரச்சனைகளின் போது அவர்களுடன் இருக்க மறந்துவிடு என்றோம். பலவீனத்தில் எனக்கு உதவும். உமது குடும்ப சூழ்நிலையில் நான் இல்லாத நிலையில் உமது சிலுவை மற்றும் இரக்கத்தின் மூலம் வலிமை பெற எனக்கு உதவும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். உதவிட வாய்ப்புகள் தந்தே, உதவாமல் நழுவிக் கொண்டேனே. உதவிட வாய்ப்புகள் தந்தே, உதவாமல் நழுவிக் கொண்டேனே. இயேசுவே, உன் திரு சிலுவை சந்நிதியில் சிலுவை சந்நிதியில் சிலுவை வாழ்வு, சிலுவை மீட்பு, சிலுவை எனக்கு விடுதலை. இயேசுவின் சிலுவை எனக்கு விடுதலை. ஐந்தாம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. இயேசு தடைகளை கடந்து சென்றார்.
சிறிது நேரம் தனது பாரத்தை சுமக்க யாராவது தேவை என்று உணர்ந்தார். கடவுள் சீமோன் வடிவில் ஒரு நம்பிக்கையாளரை அனுப்பினார். அவர் வந்து இயேசுவின் பயணத்தை தொடர்ந்தார். ஆனால் நாம் பிறர் துன்பப்படும் போது அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது உதவியாகவோ இருக்க தயங்குகிறோம். ஏனென்றால் நாம் எதையாவது எதிர்பார்த்து சுய பாதுகாப்புக்காக உதவி செய்து சிக்கலை தவிர்க்கிறோம். பிறருக்கு உதவ மறுத்து நம் சுயநலத்திற்காக வாழ்ந்த பலவீனத்தை இறைவன் சீமோன் போன்று வாழ்ந்து வலிமையடைய அழைக்கிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, மற்றவர்களின் துன்பம் மற்றும் வலியை பற்றி அலட்சியமாக இருக்கும் பலவீனத்தில் எனக்கு உதவும். என்னுடைய அலட்சியமான சூழ்நிலையில் உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் வலிமையை பெற எனக்கு உதவும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். புன்னகை முகம் படைத்தே அகந்தை முகம் கொண்டேனே. புன்னகை முகம் படைத்தே அகந்தை முகம் கொண்டேனே. இயேசுவே, உன் திருசிலுவை சந்நிதியில் சிலுவை சந்நிதியில் சிலுவை வாழ்வு, சிலுவை மீட்பு, சிலுவை எனக்கு விடுதல. இயேசுவின் சிலுவை எனக்கு விடுதல. ஆறாம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு வேதனையால் வியர்த்து இரத்தம் சிந்துகிறார். அவருடைய வியர்வையையும் இரத்தத்தையும் துடைக்க ஒரு பெண் தைரியமாக அணுகினார். ஆனால் நம் வாழ்க்கை சூழ்நிலையில் பலரது கதறலுக்கும் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவதற்கும் நாமே காரணமாக இருக்கிறோம். நம்மால் முடிந்தாலும் உதவிக்காக அணுகும் ஒருவரின் கண்ணீரை துடைக்க விரும்புவதில்லை. இந்த பலவீனத்தை இறைவன் வெரோனிகாவின் துணிவில் வெளிப்படுத்துகிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, மற்றவர்களின் அழுகைக்கு காரணமான இந்த பலவீனத்தில் எனக்கு உதவும். அவர்களின் கடினமான தேவையில் ஒருவருக்கு உதவ மறுத்ததற்கு மன்னியும். அவர்களின் கண்ணீரை துடைக்க உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் வலிமையை பெற எனக்கு உதவும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். வீழ்ந்தாலும் எழுந்திட சொன்னீர். எழவே மனம் இல்லாதிருந்தேனே. வீழ்ந்தாலும் எழுந்திட சொன்னீர்.
ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: இயேசு கல்வாரியின் இலக்கை அடைய விரும்பினார். ஆனால் அவரது உடல் பலவீனமடைந்து அவர் இரண்டாம் முறையாக மண்ணில் வீழ்த்தப்படுகின்றார். நாம் ஈர்ப்புகள் மற்றும் கவன சிதறல்கள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம். இதில் நாம் விரைவில் சோதிக்கப்படுகிறோம் மற்றும் பாவத்தில் வீழ்கின்றோம். குழி ஆழமாக இருப்பதால் வீழ்ந்த நாம் சோதனையிலிருந்து விடுபட இயலாதவர்களாக இருக்கிறோம். இந்த பலவீனத்தை தமது இரண்டாம் விழுதலின் மூலம் நம்மை பலப்படுத்துகின்றார் இயேசு. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, உலகில் பயனற்ற மற்றும் ஆபத்தான ஈர்ப்புகளால் சோதிக்கப்படும் நேரத்தில் எங்களுக்கு உதவும். நாங்கள் விழுந்த நிலையில் உமது சிலுவை மற்றும் இரக்கத்தின் மூலம் வலிமையை பெற எங்களுக்கு உதவும். ஆமீன். எங்கள் மீது தயவாயிரும் இறைவா, எங்கள் மீது தயவாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமீன். உமக்காக அழாதே என்றே எனக்காக அழுதிட சொன்னே. உமக்காக அழாதே என்றே எனக்காக அழுதிட சொன்னே. இயேசுவே, உன் திருசிலுவை சந்நிதியில் சிலுவை சந்நிதியில் சிலுவை வாழ்வு, சிலுவை மீட்பு, சிலுவை எனக்கு விடுதல. இயேசுவின் சிலுவை எனக்கு விடுதல. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களிடம் பேசுகிறார். அன்பு நிறை இயேசுவை, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: இயேசு வார்த்தைகளாலும் செயலாலும் துன்பத்தை அனுபவிப்பதையும் தாண்டி அந்த வேதனையை இன்னும் அதிகமாக உண்டாக்கி கொண்டிருந்தவர்கள் இயேசுவை சுற்றிலும் இருந்தனர். தமக்காக யாராவது இருப்பார்களா, தமது வேதனையை உணர யாராவது வருவார்களா என்று அவர் தேடினார். அவருக்குள் இருக்கும் வழியை உணர்ந்த கனிவான எருசலேம் பெண்களை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. ஏனென்றால் பிறப்பின் வழியை பெண்ணால் மட்டுமே அறிய முடியும். யார் எப்படி துன்புற்றால் என்ன, அதை பார்த்து ஒருபோதும் சென்று ஆறுதல் கூற விரும்பாதவர்களாக நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சமுதாயத்தில் துன்பங்களுக்கு அனுதாபம் காட்ட தவறுகின்றோம். எருசலேம் மகளிர் கண்ணீர் வழியாக இறைவன் தந்த இரக்கமில்லாத பலவீனத்தை பலப்படுத்துகிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரை, பிறர் துன்பப்படும் போது மகிழ்ச்சியாக இருந்த நேரத்திற்காக என்னை மன்னியும். துன்பப்படும் மக்களுக்கு இரக்கம் காட்டாத இந்த பலவீனத்தை எதிர்த்து பலம் பெற எனக்கு உதவும். ஆமென். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென்.
இயேசுவின் சிலுவையே எனக்கு விடுதலை. ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாவது முறை விழுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. மனிதர்கள் வாழ்க்கையில் துன்பத்திற்கும் வீழ்ச்சிக்கும் கட்டுப்பட்டவர்கள். கடவுளுக்கு அப்படி இல்லை. ஆனால் இயேசு மிகுந்த துன்பத்திற்கு உள்ளானார். மேலும் அவர் அனைத்து வலிமையையும் இழந்தார். மேலும் அவரால் நகரவும் முடியவில்லை. அவர் கடைசியாக பூமியில் விழுகிறார். நாமும் எப்போதாவது நம் வாழ்வின் அடித்தளத்தில் விழுகிறோம். எல்லாவற்றையும், குறிப்பாக கடவுள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்கிறோம். கடவுள் இனி நம் உதவிக்கு வர முடியாது என்று நாமே முழுமையாக முடிவு செய்கிறோம். அதனால் நாம் தோல்வியடைந்து தோல்வியின் வாழ்க்கையில் விழுகிறோம். இந்த பலவீனத்தை தமது விழுதலில் இறைவன் பலப்படுத்துகிறார். ஜெபம். ஆண்டவரே, என் நம்பிக்கையை இழக்க பல சூழ்நிலைகள் வந்தது. நான் அந்த பலவீனத்தில் விழுந்து படுத்த படுக்கையானேன். உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் வலிமை பெற எனக்கு உதவும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். நாகரீகம் என்றும் போர்வையில் அவமான ஆடை அணிந்தேனே. நாகரீகம் என்றும் போர்வையில் அவமான ஆடை அணிந்தேனே. இயேசுவே, உன் திருசிலுவை சந்நிதியில் சிலுவை சந்நிதியில் சிலுவை வாழ்வு, சிலுவை மீட்பு, சிலுவை எனக்கு விடுதலை. இயேசுவின் சிலுவை எனக்கு விடுதலை. பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார்கள். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. இயேசு தனது ஆடைகளை களைந்ததன் மூலம் சிறிது சிறிதாக அவமானத்தை நெருங்குகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் தனது மனித இயல்பை விட்டுவிட்டார். நம்மை போன்ற எதிரிகளாலும் பாவிகளாலும் கேலி செய்யப்பட்டார். ஆடைகளை களைந்த இந்த செயலால் அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். நமது பொறாமை மற்றும் பழிவாங்கும் மனப்பான்மையால் நாம் நமக்கு அன்புக்குரியவர்களில் பலரின் பெயர், புகழ், தொழில் ஆகியவற்றை பறித்து வருகிறோம். அவர்கள் மகிழ்ச்சியை நமது சுயநலத்தால் அழித்துக் கொண்டிருக்கும் இந்த பலவீனத்தை இயேசு தனது ஆடை இழப்பில் பலப்படுத்துகிறார். ஜெபம். அன்பு ஆண்டவரே, பல வீழ்ச்சிகளுக்கு காரணமான இந்த அவமானமான சூழ்நிலையில் எனக்கு உதவும். அதுவும் எனது வதந்திகளால் ஒருவரின் பெயரை கெடுக்க நான் காரணமாக இருந்தேன். உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் பலம் பெற எனக்கு உதவும். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். நாவினை அடக்க மறந்தே பிறரை சிலுவையில் அறைந்து கொன்றே. நாவினை அடக்க மறந்தே பிறரை
11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். ஏனென்றால் அவர் அன்புடனும் இரக்கத்துடனும் பல இதயங்களை துளைத்தார். எதையும் எதிர்பாராமல் செய்தார். நம் வாயில் சக்தி வாய்ந்த கத்தி இருக்கிறது. அதன் மூலம் நம் நண்பர்கள் பலரையும் அவர்களின் வாழ்க்கையின் மையத்தில் காயப்படுத்துகிறோம். நம் வாயின் மீது நமக்கு கட்டுப்பாடு இல்லை. பிறரை கத்தவும் மற்றவர்களை பற்றி தவறாக பேசவும் குரல் எழுப்புகிறோம். பல காயப்படுத்தும் ஆணிகளால் பிறரை நாம் துளையிடுகிறோம். இந்த பலவீனத்தை தமது உடலில் ஆணியால் துளையிடச் செய்து பலப்படுத்துகிறார் இயேசு. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் மூலம் மக்களை காயப்படுத்தும் இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவும். உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் மற்றவர்களின் காயங்களை கட்டும் வலிமையை பெற எனக்கு உதவும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பனிரெண்டாம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை: அன்பின் மிக உயர்ந்த வடிவம் நாம் நேசிப்பவருக்கு உயிர் கொடுப்பதாகும். இதை இயேசு முழு உலகத்தின் மீட்புக்காக செய்தார். நமக்கு நிறைவான வாழ்வை கொடுப்பதற்காக அவர் மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். நாம் பாவம் செய்தோம், ஆனால் அவர் சிலுவையில் மரித்து நம்மை மீட்டார். நாங்கள் தோல்வியடைந்தோம், ஆனால் அவர் மரணத்தையே பரிசாக கொடுத்தார். நம் பெற்றோர், நண்பர்கள் மற்றும் சிலர் நமக்கு செய்யும் தியாகங்களை நாம் பெரும்பாலும் மறந்து விடுகிறோம். நம் வாழ்க்கையில் பிறரால் வெளிப்படுத்தப்படும் அன்பை நாம் அரிதாகவே அடையாளம் காண்கிறோம். இதற்காகவே தமது உயிரை அளித்து பலப்படுத்துகிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எமக்கு செய்த இந்த உயிர் தியாகம் மற்றும் பலர் மூலமாகவும் எனக்கு செய்த நன்மையை மறக்கும் இந்த பலவீனத்தில் எனக்கு உதவும். உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் எனக்கு செய்த தியாகங்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதற்கு எனக்கு வலிமையை பெற உதவும். ஆமென்.
எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறைமக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமென். மரணமட்டும் கீழ்ப்படிந்தார், தாயின் மடியில் ஆகுலமா. மரணமட்டும் கீழ்ப்படிந்தார், தாயின் மடியில் ஆகுலமா. இயேசுவே, உன் திரு சிலுவை சந்நிதியில் பதிமூன்றாம் நிலை. இயேசுவை சிலுவையில் இருந்து இறக்கி அவரது தாயின் மடியில் கிடத்துகிறார்கள். அன்பு நிறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டு அருளினீர். சிந்தனை. இயேசுவின் மரணத்திற்கு பிறகு இறுதிச் சடங்குகள் தயாராக உள்ளன. அவரை சிலுவையில் இருந்து இறக்கி துக்கமடைந்த தாயிடம் உடலை ஒப்படைத்தார்கள். தாய்மார்கள் எப்பொழுதும் தன் குழந்தையை பெற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆனால் தனது மகன் மானிடருக்காக மரித்ததை ஏற்கிறாள் அன்னை மரியாள். ஆனால் நாம் தனிமனித மனப்பான்மையால் மற்றும் நமக்காக மட்டுமே வாழ விரும்புவதால் அழுபவர்களுடன் அழும் குணமும் பிறகு அந்த அழுகையுடன் அழும் குணமும் நம்மிடம் இல்லை. இந்த பலவீனம் நம்மை சகோதரத்தில் வாழ வைப்பதில்லை. அன்னை மரியாளின் மடி நம்மை பலப்படுத்துகிறது. ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, சுயநலம் மற்றும் தனிமனித வாழ்வின் இந்த பலவீனத்தில் எனக்கு உதவும் நான் எனக்காக மட்டுமே என் வாழ்க்கையை வாழ்ந்தேன். எனது தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து மற்றவர்கள் வாழ்க்கைக்கு உயர உதவும் வலிமையை பெற எனக்கு உதவும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். பதினான்காம் நிலை. இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். அன்பு நிறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் உமது திருச்சிலுவையால் உலகத்தை மீட்டருளினீர். சிந்தனை. பறவைகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு துளைகள் உண்டு, ஆனால் மானிட மகனுக்கு இடமில்லை. இந்த வாசகம் உண்மையாகி மரணத்திற்கு பின் இளைப்பாறுவதற்கு
சொந்த இடமில்லாமல் இறந்த நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் உண்மையாக்கப்பட்டது. இப்போது எல்லாம் முடிந்து விட்டது. அவர் மனிதனாக தனது பூமிக்குரிய வாழ்க்கையை முடித்தார். அவர் பிறக்க ஓர் இடத்தை விரும்பினார். அது அன்னை மரியாளின் கருவாக இருக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டார். ஆனால் அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பின் கல்லறை தவிர வேறு இல்லை. தாம் இறக்க விரும்பாத இடத்தில் அடக்கம் செய்யப்படுகிறார். நமது வாழ்க்கையில் பல நபர்கள் நமது உறவை மதித்து நம்மை தேடி வரும் உறவினர்கள் வர தயாராக இருக்கும் பலருக்கு நாமும் நம் வாழ்வில் இடமளிக்க மறுக்கிறோம். ஏற்பட்ட சூழ்நிலைகள் காயப்பட்ட அனுபவமாக இருந்திருக்கும். அதற்காக நாம் நமது இதயங்களை மூட முடிவு செய்கிறோம். மன்னிப்பை தேடி வரும் நேரத்தில் நாம் வரவேற்கும் அளவுக்கு திறந்திருக்க வேண்டும். ஆனால் நாம் நிராகரிக்கிறோம். இந்த பலவீனத்தில் உறவை இழக்கிறோம். கல்லறையை கடவுளுக்கு அளித்த யோசேப்பின் தியாக குணத்தால் இறைவன் பலப்படுத்துகிறார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நான் மற்றவர்களை ஒதுக்கி வைக்கும் என் வாழ்க்கையில் மன்னிப்பை வரவேற்க தயங்கும் இந்த சூழ்நிலையில் எனக்கு உதவும். எமது வாழ்க்கை பயணத்தில் இறைவனையும் மற்றவர்களையும் வரவேற்க உமது சிலுவை மற்றும் இரத்தத்தின் மூலம் வலிமை பெற எனக்கு உதவும். ஆமேன். எங்கள் மீது இரக்கமாயிரும் இறைவா, எங்கள் மீது இரக்கமாயிரும். மரித்த இறை மக்களின் ஆன்மாக்கள் உமது இரக்கத்தால் முடிவில்லா அமைதியில் இளைப்பாறுதல் அடைவதாக. ஆமேன். அன்பான ஆண்டவரே, எங்கள் சொந்த பலவீனமான நெருக்கடியான சூழ்நிலைகளில் உமது உண்மையான அன்பையும் இரக்கத்தையும் மற்றும் கிருபையையும் சிலுவையின் வழியாய் நீர் காட்டியதை நான் சிலுவையின் வழி நடந்த பின்புதான் தாமதமாக உணர்ந்து புரிந்து கொண்டு உம்மை நேசிக்கிறேன். என் பலவீனங்கள் என் எலும்புகளை ஆக்கிரமித்ததால் உங்கள் பெரிய தியாகம் என்னை அரவணைத்து மேலும் உங்களை நேசிக்க வைக்கிறது. உங்கள் பிறப்பு மற்றும் மரணத்தால் நான் இப்பொழுது வலுப்பெற்றவனாக உணர்கிறேன். எனவே ஆண்டவரே, என் இயேசுவே, என்னை ஆசீர்வதித்து என்றும் நிலையான அன்பில் என் வாழ்க்கையை நடத்தி செல்ல உதவி புரியும், அருள் தாரும், ஆசீர்வதியும். ஆமென்.